முதல்வர் ஸ்டாலின் அவசர ஆலோசனை. திமுகவில் கடும் அதிர்ச்சி. பதறிப்போன திமுக முக்கிய தலைவர்கள், அதாவது KKSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் அந்த உத்தரவை மறு ஆய்வுக்கு சென்னை கோர்ட் தாமாக முன்வந்து எடுத்தது. இதற்கிடையே இந்த வழக்கில் சென்னை கோர்ட் நாளை தீர்ப்பு அளிக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகள் தொடரப்பட்டு இருந்த நிலையில் அந்த வழக்கில் இருந்து கிளை நீதிமன்றம் அவர்கள் விடுவித்தன. தாமாக முன்வந்து வழக்கு விசாரணை இருப்பினும் இந்த உத்தரவுகளை தீர்ப்புகளையும் மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை கோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். ஆனாலும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து KKS ராமச்சந்திரன் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இருப்பினும் சுப்ரீம் கோர்ட் KKS ராமச்சந்திரன் கோரிக்கையை ஏற்கவில்லை. மேலும் தாமாக முன்வந்து விசாரணை எடுத்துள்ள இந்த வழக்குகளை எந்த நீதிபதி விசாரிப்பது என்பதை சென்னை கோர்ட் தலைமை நீதிபதி முடிவு செய்வார் என உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து இந்த வழக்குகளை நீதிமன்றம் வெங்கடேசன் தொடர்ந்து விசாரித்து வந்தார். மேலும் இந்த வழக்கு விசாரணையின் போது அமைச்சர்கள் சார்பில் பல முக்கிய வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதேபோல லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பிலும் சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் ஒத்திவைத்தார். இதற்கிடையே இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி வெங்கடேசன் நாளை காலை வழங்க உள்ளார் என தெரிகிறது. இந்த நிலையில்தான் திமுக முக்கிய புள்ளிகளான தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன் அவர்கள் கைது நடவடிக்கையை தடுப்பதற்காக ஸ்டாலின் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் திமுக மூத்த தலைகள் சற்று பதற்றத்தில் இருந்து வருகின்றனர் என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.